மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மோடியின் கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யுமா என்று பொதுமக்களும் குழப்பத்தில் இருப்பார்கள். ஆனால் அது நிச்சயம் நிறைவு செய்யும். இதில் எதிர்பார்த்த எதிர்க்கட்சிகளின் அரசியல் நோக்கம் என்ன ஆனது என்றால் அது தோல்வியில்தான் முடிந்தது. அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றாலும் 241 சீட்டுகள் கிடைத்துள்ளது. அது எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்கவில்லை. இருப்பினும் பிஜேபிக்கு தேவை 31 சீட்டு மட்டும்தான். இந்த 31 சீட்டு இருந்தால் பிஜேபி தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்கும். அதனால் பிஜேபி கூட்டணி ஆட்சி ஏற்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் ஆந்திர முதல்வர் தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடுவும் மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க ஆதரவு தந்துள்ளனர். இங்கே எதிர்க்கட்சிகள் போட்ட கணக்கு வேறு, நடந்தது வேறு. அது என்னவென்றால், எதிர்க்கட்சிகள் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கம்பீரமாக இருந்து ஆட்சிக்கு அவ்வப்போது கவிழ்க்க திட்டம் தீட்டுவார்கள் என எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை. அதற்கு பதிலாக இருவரும் மோடியின் காலில் பதவியேற்பு நிகழ்ச்சியில் விழுந்து விட்டார்கள். அதை பார்த்து அவர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள். இது தவிர மோடி இந்த 2 பேரிடமும் 5 ஆண்டுகள் வரை பிஜேபி ஆட்சிக்கு கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியை எழுதி வாங்கிவிட்டார். அதனால் இருவரும் வேறு பக்கம் தாவ முடியாது. இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. அடுத்தது, எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பலமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் மக்களுக்கு அதனால் பயன் இருக்குமா? இல்லை, இந்த கூட்டணியின் பலத்தை வைத்து தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் இவர்களுடைய ஊழல் கணக்குகள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கவும் போராட்டம் நடத்தவும் அடாவடி பேச்சு பேசவும் ஒரு தவறான கணக்கு போட்டு வைத்துக் கொண்டிருப்பார் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதுவும் மோடியிடம் நடக்காது. என்னதான் உங்கள் பக்கம் இந்த கார்ப்பரேட் பத்திரிகை தொலைக்காட்சிகள் முட்டு கொடுத்தாலும் அந்த முட்டு அங்கே நிற்காது. காரணம், மோடியே நிறுத்தினாலும் சட்டத்தின் பிடியில் சிக்கியிருப்பதால் அதிலிருந்து வெளிவர முடியாது. அதாவது வெளிநாட்டு பண முதலீட்டு விவகாரத்தில் ஸ்டாலின் குடும்பம் சிக்கியிருப்பதாக தகவல். மேலும் எத்தனை அமைச்சர்கள் செய்துள்ள ஊழல் இனி வெளிவரும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கிறார்கள். இதையெல்லாம் ஒன்று கூடி இந்த எதிர்க்கட்சிகளால் தடுக்க முடியுமா, அல்லது பழிவாங்கும் நடவடிக்கை என்று பேசுவதை தவிர வேறு வழி இருக்காது என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். மேலும் எப்போதும் போல நம்ம ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஊடகங்கள் விவாதம் நடத்துவார்கள். ஒன்றும் வேலைக்காகாது. மக்கள் வேடிக்கை தான் பார்ப்பார்கள். இந்த சம்பவம் இது ஒரு பக்கம்
இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அமைச்சர் பதவி கேட்டு ஆதரவு தர தயார் என்று தூதுவிட்டு அங்கும் தோல்வியை தழுவி உள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியின் கருத்து கணிப்பு தேர்தல் நேரத்தில் பொய்யாக்கியது எது தெரியுமா? பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள், செய்ய முடியாததை எல்லாம் செய்துவிடுவோம் என்று சொல்லி மக்களிடம் பணமும் வாக்குறுதிகளும் தான் மக்களை ஏமாற்றி இருக்கிறது. மேலும் அரசியல் தெரியாத மக்களிடம் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் பொய் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஆட்சியை பிடிக்கிறார்கள். இதுவரை திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் ஒன்று கூட சரியாக செய்யவில்லை. இந்த நிலைமை தமிழ்நாட்டில் மக்களுக்கான அரசியல் தோல்வி என்றுதான் இதை சொல்ல வேண்டும். மேலும் மோடியின் அரசியலில் எதிர்க்கட்சிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்களா அல்லது நாட்டு மக்கள் நலனில் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவார்களா? எதிர்க்கட்சிகளின் அரசியல் தங்களுக்கும் தங்கள் கட்சிக்காரர்களுக்கும் என்ற சுயநலத்தில் தான் அரசியல் இருக்கும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மேலும் மோடியின்